நீங்க போய் அங்க நல்லா இருங்க, அது எங்களுக்கு வருத்தம். அந்த காருக்கு போய் நீங்க போய் டயரை தொடச்சி விடுங்க, டயரை நட்டி கூட இருங்க, எங்களுக்கு கூட ஆச்சரியம் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் சென்று விட்டதற்கு பிறகு இங்கே இருக்கிற விசுவாச தொண்டர்களை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பற்றி நீங்க வீரவசனம் பேசக்கூடாது. எப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருந்தீங்களோ அப்ப அந்த தகுதி இழந்து விட்டு அதை நீங்க என்ன நடந்துச்சு, எப்படி காலத்து ஆட்சிக்கு வந்துச்சு இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து இன்றைக்கு இன்ஃபுளுசர் என்று சொல்லக்கூடிய மூல செலவை செய்வதற்கு எனக்கு கட்சியில கட்டமைப்பு கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாவைக்கு ஆரம்பிச்சு. ஆனா 2 வருஷத்துல போய் எந்த மூலம் கொடுத்தமா பார்க்க முடியும், யாரை பார்க்க முடியும்? 8 கோடி தமிழகத்திலே 5 கோடி வாக்காளர்கள் எங்கே போய் பார்க்கணும்? அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, விஜய் பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இன்ஃபுளுசர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே உழைப்பு தேவையில்லை, தியாகம் தேவையில்லை, போராட தேவையில்லை, மொழி உணர்வு தேவையில்லை, கொள்கை தேவையில்லை, கோட்பாடு தேவையில்லை, இட உணர்வு தேவையில்லை, தமிழ்நாட்டிற்காக எந்த தியாகம் செய்ய தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு செம்பு தண்ணி கூட ஊற்றாத இந்த ஜோசப் விஜய் இன்றைக்கு முதலமைச்சர் அருகிலே அமர்ந்திருப்பதற்கு மக்கள் காரணம் அல்ல. மக்களை ஜென்சி தலைமுறை என்று சொல்லக்கூடிய 14 வயதிலிருந்து 19 வயதிலிருந்து 35 வயது வரை இருக்கிற அந்த ஜென்சி தலைமுறையை தவறாக மோடி செல்வை செய்ததுதான் குற்றம் என்பதை இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது, முட்டுக் கொடுத்திருக்கிறது. நம்ம மக்களுடைய பேர் ஆதரவுல சாலையாக வந்துள்ளதா ஜென்சி தலைமுறையை தவறாக வழிநடத்தியதன் காரணமாகத்தான் இந்த ஆட்சி இன்றைக்கு முட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். உழைப்பு தியாகம் 4 ஆண்டு காலம் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். கொரோனா காலத்திலே மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று ஜென்சி தலைமையால் போற்றப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார். விவசாயிகள், பொறியாளர்கள், கொரோனா வந்துச்சு அப்ப இந்த ஜோசப் விஜய் எங்க போனான்? வெள்ளம் வந்துச்சு அப்ப எங்க போனான்? எங்க போனா வீட்டுல இருக்காங்க. யாரும் எங்கேயாவது சனி ஞாயிறு லீவு ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்துக்கிறீங்களா? 6 மணிக்கு போக நேரம் போனா ஆண்டவனே நம்ம முதலமைச்சர் வெளியே கூட்டு வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இப்படி ஒரு முதலமைச்சரை தான் இந்த நாடு பெற்றிருக்கிறது. இது தனிப்பட்ட விமர்சனமாக அல்ல. பொது வாழ்க்கையை வந்துவிட்டால் நீ நடிகராக இருக்கிறவரை, தாவேகா கட்சியுடைய தலைவராக இருக்கிறவரை உங்களை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் தயாராக 8 கோடி மக்களுக்கும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற வழிகாட்ட வேண்டிய இந்த ஜோசப் விஜய் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னா பேர் முடிக்கணும் சட்டசபை. யாராவது கேள்வி கேட்டா இன்று போய் நாளை வாங்க சபையிலே நீங்க பதிவு செஞ்சாலும் அந்த பதிவு பதிவாகும். நீங்க 10 வருஷம் எங்க அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தாரு, அந்த பதிவு எடுத்து பார்த்தீங்கன்னா பில்லிருந்து புறப்படுகிற அம்பை போல அந்த பதிவு என்பது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடி ஆட்சியிலே பதிவு செஞ்சிருக்கோம். வேதனை வந்துருச்சுன்னா நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். திருப்பராண்ட தொகுதிக்கு 1 லட்சத்திற்கு மேற்பட்ட திட்டங்களை புத்தகம் போட்டு வெளியிட்டார்கள். அப்பயே சொன்னேன் இதெல்லாம் நமக்கு சரியா வராது, புத்தகம் போலாம் அப்படின்னு சொல்லி. அண்ணன் வந்து நாங்க கூட இருக்கிறோம், இது செஞ்சிருக்கிறேன், புத்தகத்தை போட்டு வீட்டு கொடுத்தாங்க. போட்ட கதை விடாம கொண்டு போய் கொடுத்து
ராஜினாமா வந்துச்சு. அடுத்து என்ன, அடுத்த உடனே சபாநாயகர் ரெடியா இருக்காரு, ஜேசிபி வருவார், அவர் கட்சியில சேர்க்கணும், அவருக்கு போவோம். போற வரவனா ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு அவருக்கு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இங்க இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். இது தலைவர்களை நம்பி ஆரம்பித்த கட்சி அல்ல, ஏழை எளிய சாமானிய மக்களை